அறிவிப்பு பேசும்போது யாராவது நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களோட பாதமாக கேட்போம். அதே மாதிரி இடையில யாராவது கைதுட்டாங்கன்னா அவங்க எதிர்பார்க்க கேட்போம். நீங்கள் கையில் எடுத்துக்கங்க சார், இதை கையில் எடுத்துக்கங்க, உங்களுக்கு வசதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கையில் எடுத்துக்கங்க. நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய பள்ளியுடைய செயலாளர்களையும் நிர்வாக உறுப்பினர்களையும் மற்றும் இங்கு பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களையும் மற்ற பணியாளர்கள் அனைவரையும் உங்களின் சார்பாக அவர்களை வரவேற்கிறேன். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் பேசும்போது சொல்லிட்டாரு. சார் ஒன்று கேட்டாரு, என்னோட அச்சீவ்மெண்ட் என்னென்ன? ஒன்றே சொன்னேன், இதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட். இந்த 34 வருஷத்தில் இதை விட பெரிய சம்பாத்தியமோ செல்வமோ சுகமோ இதற்கு இருக்க முடியாது. என்ன காரணம்? நம்ம எல்லாத்துக்கும் பாடம் சொல்லி தரோம், எல்லாத்துக்கும் பாடம் சொல்லி தராங்க, எல்லா ஸ்கூலும் அதே நடக்குது. ஆனால் இது மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னா, நீங்கள் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்கள் டான்ஸ் எழுதிக்கா இருக்கலாம், சங்கல் எழுதிக்கா இருக்கலாம், அதனால நான் சொல்லி உங்களுக்காக படிச்சுட்டே இல்லையோ எனக்காக படிச்சுங்க. 100% தேர்ச்சினா அவன் நடந்திருக்கு. அதனுடைய பெருமையும் புகழும் உழைப்பும் எல்லாம் உங்களுக்கு. நான் அது ஒரு கல்வி தான், அது ஒரு கல்வி. ஆனால் படித்தது அதுக்குண்டான வேலை எல்லாம் செய்யணும்னு சொல்கிறோம். நம்பிக்கையும் உழைப்பும் இருந்தால் நம்ம என்னென்ன சாதிக்கலாங்கிறது இந்த கூட்டம் தான் சாட்சி. அது எந்த இடத்துல இருக்கணும்? நம்ம சின்ன ஸ்கூலு கோயம்புத்தூர்லேயே நம்ம ஸ்கூல் ரொம்ப சின்ன ஸ்கூலு, பெரிய ஸ்கூலாக கோயம்புத்தூர் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்கூலில் படித்தோம் அப்படியே மாணவர்கள்லாம் உங்களுக்கு இருந்திருந்தாலும் கூட அதையும் தாண்டி கூட நம்ம சாதிச்சிருக்கோம். அது சாதனையில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். அதை நம்ம எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் பேசும்போது சொன்னீங்க, வந்து பார்க்கும்போது சொன்னீங்க, எங்களுடைய குழந்தை காலேஜ் படிக்குது, எங்களுடைய குழந்தை 10th படிக்குது. அதில் சில பேர் சொன்னாங்க, எங்கள் குழந்தை 10th சென்டர் வாங்கிச்சு சார் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. உண்மையிலே சந்தோஷம். நிச்சயமாக எப்பவுமே அதை விட சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. உங்கள் குழந்தை வாங்கக்கூடிய மார்க்கு, அவருடைய சிறப்பு, அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் தரணும், அதை விட அதிகமாக அந்த பாடம் சொல்லி ஆசிரியருக்கு சந்தோஷம் தருவதற்கு நான் காட்டுறேன். அவருடைய அந்த நிகழ்வுடைய தொடர்ச்சியாக தான் நம்மளுக்கு நம்மளுடைய இத்தனை பேருக்கும் நம்ம யாரும் எந்த இன்விடேஷனும் அனுப்பலை, நேரில் போய் கூப்பிடலை, எதுவுமே கிடையாது. யாரோ ஒருத்தர் சொன்னது, யாரோ ஒருத்தர் தகவல் போனது, அப்படியே போய் பிரித்து நவீன உலகத்தினுடைய அந்த பயன்பாடுனால எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க. எத்தனை பேருக்கும் எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. எல்லா நன்றியும் உங்களுக்கு. இப்போதும் நீங்கள் வாங்கலை, இப்போதும் மேலும் மேலும் சிறப்படையணும். அதுக்கு தான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். நான் இந்த ஸ்கூலில் 34 வருஷம் ஒர்க் பண்ணிட்டாலும் கூட எந்த விதமான நான் சில பேர் தெரியும், நான் டெஸ்ட்டு காலையில் 6:30 மணிக்கு வச்சுருக்கேன். காலையில் 6:30 மணிக்கு வரணும், 2 மணி நேரம் டெஸ்ட்டு. 6:30 மணிலேருந்து 9 மணிக்கு எழுதிட்டு அப்புறம் சோசியல் எழுதுவாங்க. 2 நிமிஷம் எழுதுவார், அவர் கிளாஸ் இருக்கும். அதுக்கு நான் முடிக்கணும். காலையில் 6:30 மணிக்குன்னா 6:30 மணிக்கு இருப்பாங்க, நானும் இருப்பேன். அப்போ அவரோட வேலை நான் செஞ்சுருக்கோம். நமக்கு எப்போ சொல்லிக் கொடுக்கணும், எப்போ கிளாஸ் வைக்கணும், எப்போ உங்களை வர வைக்கணும், அது எல்லாம் நான் அப்படின்னா முழு சுதந்திரத்தோடு இயங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் நினைக்கலாம் அவங்க சொல்லித்தரலாம் வர சொல்ல எல்லாம் தான். அது எல்லாத்துக்கும் முழுமையான காரணம் நம்முடைய பள்ளி நிர்வாகம் தான். ஏன்னா நம்மளுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்தாங்க. இல்லாட்டி சில ஸ்கூலில் தெரியும், சில பேர் டீச்சர் ஒர்க் பண்ணுறீங்க, சில ஸ்கூலில் தெரியும். ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கணும்னா ஹெச்எம்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், மேனேஜ்மெண்ட்டு பர்மிஷன் வாங்கணும், அப்போ வைக்க முடியும். ஆனால் நம்ம ஸ்கூலில் அதெல்லாம் கிடையாது. நம்ம மேனேஜ்மெண்ட்டு முழு சுதந்திரம், நம்ம நிர்வாகம் முழு சுதந்திரம் இருக்குது. எப்போ வேணால் கிளாஸ் வைக்கலாம், எப்போ வேணால் குழந்தைக்கு போகலாம், பாடம் வைக்கலாம். அதனுடைய விளைவு தான் நம்ம அடையக்கூடிய வெற்றிகள் எல்லாமே. இப்போ நீங்கள் சில பேர் சொன்னீங்க, 50 மார்க் வாங்க, 60 மார்க் வாங்க, 70 மார்க் வாங்கணும், நீங்கள் வாங்கினா அவ்வளோவா இருக்கலாம். ஆனால் உங்களுடைய குழந்தைகள் நிச்சயமாக உங்களோட அதிகமாக தான் வாங்கியிருப்பாங்க. அது எந்த சந்தேகமே கிடையாது. இதெல்லாம் மனதில் ரொம்ப நவீனமாக இருக்கிறவங்க,
அப்படின்னா நம்மளை மக்கள் நினைக்கக்கூடிய குழந்தைகள். எங்கள் அம்மாவுக்கு இது கூட தெரியல, ஆனால் நான் செல்ஃபோன் கொடுங்க நான் வீட்டில் வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள். அது மாதிரி அப்போ என்னென்ன அது சந்தோஷம் தான் நம்மளுக்கு. நம்ம குழந்தைகள் வந்து நம்மளை விட அறிவாளியாக, நம்மளோட திறமசாலியாக எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப 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 நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி நம்மளை பார்க்கும்போதும் நான் அதே சந்தோஷம் அடைகிறேன். நம்ம வீட்டில் பேசும்போது மகாராஜா வந்து பிஜிஎஸ்என்டி, அதாவது 11th 12th இருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியராக ஒரு அரசு பள்ளியில் வேலை செய்கிறாப்படி, பிரேமலதா வேலை செய்கிறாப்படி. இன்றைக்கி வராதவங்க ஏறக்குறைய நம்ம கோவை மாவட்டத்தில் மட்டும் ஏறக்குறைய 50 பேர் கணித ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அரசு பள்ளி, மாநகராட்சி பள்ளி, மெட்ரிகுலேஷன் பள்ளி இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், குறைந்தது 50 பேராக மேக்ஸ் டீச்சராக இருக்காங்க. அது காரணம் என்னென்னா அந்த பாடத்துடைய இயல்பு, அந்த பாடத்துடைய ஈடுபாடு, அந்த பாடத்துடைய சிறப்பு நமக்கு ஒரு சொல்லிக் கொடுக்குறதா நம்ம செஞ்சோம். அதை மேலும் 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 வளர்த்து அதில் சிறப்படையக்கூடிய ஆற்றல், அறிவு உங்களுடைய அதை நீங்கள் பயன்படுத்துறீங்க. நாங்கள் என்ன சொன்னோம்? பயன்படுத்துங்கன்னு சொன்னோம். எல்லாருக்கும் அறிவு இருக்குது, படிங்கன்னு சொன்னோம். அதை உங்களை நம்புனீங்க, நீங்கள் வளர்ந்தீங்க, முன்னேறினீங்க. உங்களோட குழந்தைகள் இன்னும் முன்னேற்றத்துக்கு போவாங்க. இன்றைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்குமே மீண்டும் 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 எத்தனை முறை சொன்னாலும் தகாது அத்தனை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஓய்வு பெற்றாலும் எனது கற்பித்தல் பணி மறுபடியும் தொடரும் போராடாது. மீண்டும் அது தொடரும், அது முடிவில்லை. கடைசி வரைக்கும் மேட்சோடே இருக்கு, நம்மளும் அதுவே மாதிரி இருப்போம். இதுவரைக்கும் இந்த விழாவை ஒரு வாரத்தில் கூட நம்ம ஏற்பாடு பண்ணி சிறப்பாக செயல்படுத்தி நம்ம நிர்வாகத்திற்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் ஒரு நன்றியை அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவை இது சிறப்பாக ஏற்பாடு செய்த ராமசாமி எல்லா ஏற்பாடும் ராமசாமி தான். போட்டோலாம் பழைய போட்டோலாம் இருக்கிறது. 91 விருதுகிட்ட நம்ம ஸ்கூலில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், அவர் டூர் போனது, ஸ்கூலில் நடந்த ஃபங்க்ஷனு, வீடியோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி செஞ்சது நம்முடைய ராமசாமி. அது வந்து ஒரு பெரிய ஸ்டுடியோ, ஸ்டுடியோங்கிற ஒரு இது ஓனராக இருந்து அது நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ராமசாமி நாளையும் சார்பாக நன்றி. அதுதான் அந்த பள்ளியினுடைய இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கூலுக்கு மெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வர் பிரின்சிபால் அவரும் எல்லாம் இருக்காரு. அவருக்கும் நாளையும் சார்பாக நன்றி. ஸ்கூலை நீங்கள் படிக்கும்போது நிறைய பேர் ஸ்கூல் படிப்பாங்க, அதாவது ரிட்டையர் ஓய்வு எடுத்துக்கிட்டாங்க. இவர் சாருடைய பிடி சார் வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்கூலில் பிடி டீச்சர் இருங்க, நாளைய டீச்சர் இருந்தாங்கன்னா பையன் அவரும் பிடி சார். இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக செம்மையாக ஒருங்கிணைத்த நமது ஆசிரியர், நமது பள்ளியுடைய ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர் திரு வேணுகோபால் சார் அவர்கள். சார் புதுசாக இப்போ வந்திருக்கார் நம்ம ஸ்கூலுக்கு. சமூக அறிவியல் ஆசிரியர் பாலாஜி சார் அவர்கள். அடுத்ததான் நம்ம ஸ்கூலுடைய இன்னொரு மேத்ஸ் டீச்சர், அடுத்த மேத்ஸ் டீச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக். அடுத்ததாக ராதனா டீச்சர் புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. அமைப்பாளர் அதுதான் ஒரு முக்கியமான செய்தி, சிறப்பான செய்தி. இன்றோடு நான் ஓய்வு பெறுகிறேன். பள்ளியிலிருந்து அரசு விதிப்படி மட்டும் நான் ஓய்வு பெறுகிறேன். திங்கட்கிழமை அப்போ குழு ஏற்றம் இருப்பாங்க. நம்ம ஸ்கூலுக்கு குழு ஏற்றம் தான் நம்ம
இந்த தினத்துக்கு அவருடைய பணி சிறக்க இன்னும் அவர் பள்ளி உள்ளேயும் உண்மையும் பல சாதனைகளை படைத்த அனைவரும் சார்பாகவும் அவருக்கும் வாழ்க்கைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே படிக்கும்போது நம்ம கிளப்காரர் இருப்பாங்க, லட்சுமிக்காரர் இருக்காங்களா, அவங்க அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க பிரியா விளையாடுவாங்க. நம்ம ஸ்கூலில் படித்த வசந்தி நம்ம முன்னாள் மனைவி வசந்தி துணைவர். எடுங்க நீங்கள் போட்டோ அவ்வளோதான் சார். நம்ம ஸ்கூலில் டென்த்தில் படிக்கும்போது கணங்களில் ஆரம்பித்து கிராப்பில் முடித்தோம். நம்ம கணங்களில் வட்ட வட்டமாக போட்டு டிமார்க் வழிபடுத்திருப்போம். நம்ம டிமார்க் விருப்பம் நிறுவுகிறோம். அதாவது கடைசி போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இன்னும் ஒரு நம்பர் சிஸ்டம், கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர், அதோட நம்ம பெரும் போராட்டமே நடத்திருக்கோம். தொடர் போராட்டமே பாராளோட ஏகப்பட்ட பாரா 10% 2% அப்படின்னு ஏகப்பட்ட பாராவோடைய நம்பர் சிஸ்டம் தாண்டியிருக்கோம். அடுத்தது எல்லாரும் பெரிய தலைமையாக இருந்திருக்காரு. அல்ஜிப்ரா, இயற்கையிடம் தீர்க்க இனத்தை தீர்க்கிறது தெரியாது. கடைசியில் பார்த்தா பேப்பராக தீர்க்கிறோம். ஆனால் ஆன்சர் கொண்டிருக்காரு. இயற்கைக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்திருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருக்கிறது பார்த்தோம்னா அணிகள் இருக்குது. இப்படி டப்பா டப்பாவாக டப்பா டப்பா ஒரு ஈஸியான கண்டிப்பாக ரொம்ப எம்டியாக போயிருக்கோம். அதுக்கு அடுத்தது ஆய்வுகளை வெளியிடுவோம். இடையே பிள்ளை 2 பேருக்கு இடையே தலைமை காணுங்க, சதுரனை காட்டுங்க, செவ்வகனை காட்டுங்க, காட்டுறது பட்ட பாடு அப்படிதான் இருக்குது. அதை பார்த்து பார்த்தா அதை எழுதுறதை பார்த்து பட்ட பாடு அது எனக்கு தான் தெரியும். அதுக்கு அடுத்து சொல்லிட்டு பார்த்தா இப்போ ஒரு அங்கிருந்து மலையை பார்க்குறாரு, அங்கிருந்து காக்கா பார்க்குறாரு, கடலை பார்க்குறாரு, கலைஞரை பார்க்குறாரு, மலையை பார்க்குறாரு, எவ்வளோ தோல்வி கேட்பாங்க. யாரோ எங்கேயோ பார்க்குறாங்க, ஆனால் நம்ம கேட்பாங்க. ஏற்கனவே விளைக்கோடு படிச்சுருப்போம், அதில் படிச்சிருப்போம். அதுக்கடுத்து புள்ளிகள், சராசரி, கூலி சராசரி, நூறு, திட்டவட்டம் எல்லாமே ஒரு பாகமாக போட்டு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் முடிப்போம். எவ்வளோ வாய்ப்பு கிடைக்கிறதால எவ்வளோ அழிவு கொடுக்கணும் அவ்வளோ அழிவு கொடுத்துருக்கோம். அவ்வளோ மீனவை செய்யணும். எந்த அழிவு மீன்களை விருப்பாளர் ஒரு அடி வாங்கினா நாளைக்கு நம்மளால் நல்லா செய்ய முடியும். அப்போ ஒரு மாநாடு கிடைக்கும். அதுதான் நம்ம படிப்படி ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு படிப்படியாக நம்ம உயர்த்திட்டு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஜாமீன் படிச்சிருப்போம், கொடுகோடு படிச்சிருப்போம். 3 வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்தில் இருபது தொலைவில் இரு கொடுகோடுகளை படிக்கிறேன். கொடுகோடு கலைஞர் சரி பார்க்க படிச்சிருப்போம். பெருசாக ஒரு சின்ன வட்டம் வருவோம், ஒரு சின்ன இட்லி மாதிரி விட்டுருவோம், ஒரு தோசை மாதிரி விட்டுருவோம். அது வந்து கண்டிப்பாக போடுவோம், கொடுகோடு போட்டுருப்போம். அப்புறம் கிராஸ் போட்டுருப்போம். திருப்பி நாங்கள் மாதிரி அதில் திருப்பியும் வந்துருக்குவோம், திருப்பியும் காலையும். இந்த மாதிரி மேட்சோடு பெரிய போராட்டங்கள் போராடி வளாக சப்ஜெக்டை வர வச்சுருக்கோம். அதனுடைய சராசரியர்களோட நல்ல மாதிரி வாங்கியிருக்கோம். அப்படிங்கிறத நீங்கள் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. என்னன்னா மேக்ஸை விரும்பி மேக்ஸை விரும்பினால தான் அதுக்கு சொல்லிக்கிறேன். ஞாபகம் கொடுக்கும்போது பெரிய சாப்பாக இருந்தாலும் கரெக்டாக வரும், கஷ்டப்பட்டு வரும். சாப்பாக இல்லையா இருக்காங்க டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பக்கத்தில் குட்டி பார்த்து ரத்தம் சாப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக சொல்லியிருக்கேன். நான் அதோட அக்யூரேசி வரணும்னா பென்சில் சாப்பாக இருக்கணும். இது மாதிரி நம்மளுடைய கிளாஸ் எல்லாமே நம்மளுடைய ஒர்க்குகள் எல்லாமே மிக 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 இன்பகரமாக உங்களோடு போராடுறதும் சந்தோஷம் தான். நாங்கள் வந்து சந்தோஷம் தான். அடுத்தடுத்து நீங்கள் நடத்திலே போய் இன்னைக்கு என்னுடைய 90 படித்த
நேராக கூட்டிகிட்டு வந்து காட்சி பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் மீண்டும் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே சிறப்பாக இந்த வேலையை ஏற்பாடு செய்கிற நிர்வாகத்தின் செயலர்களுக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் அப்படி சொன்னாலும் ஏற்படாலும் செஞ்சு கொள்ளணும். நன்றி சொல்லுவோம். ஒன்றே உங்கள் குழந்தைகள் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகள் சுகமாக இருக்கும்போது என்னன்னு கேளுங்க. சந்தோஷமாக ஸ்கூலில் வருதுன்னா அப்படின்னு என்னன்னு கேளுங்க. ரெண்டுக்கு எதுவும் காரணம் இருக்கும். இயல்பாக இருக்கிறது கொஞ்சம் மாறுபட்டதுன்னு வச்சுக்காங்க. சோர்வாக இருந்தால் அது ஒரு காரணம் இருக்கும், மகிழ்வாக இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு கேளுங்க. அப்போ நம்ம குழந்தைகள் சரியாக பராமரிக்க முடியும், வளர்க்க முடியும். அவங்களுடைய முன்னேற்றத்திலே நம் முழு கவனம் செலுத்தி நல்ல குழந்தையை வளர்க்க முடியும். சமுதாயத்துக்கு நல்ல விழிப்புணர்வாக கொண்டு வர முடியும். அதனால் குழந்தையோட அதே மாதிரி வீட்டில் இப்போ நிறைய நெருக்கடி இருக்குது, சமுதாயத்தில் இருக்குது, வீட்டில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் குழந்தையோடு குறைந்தது 1 மணி நேரமாவது பேசணும். ஸ்கூலில் என்ன நடந்தது, டெஸ்ட் நடந்தா, மார்க்கு கவலைப்படா, படிச்சிருக்கான், பாஸ் ஆகிடுவான், என்ன நடந்தது, 10 அடிச்சிட்டான், திட்டான், டீச்சர் திட்டாங்க, இதுவும் சொல்லுவாங்க. சொல்லும்போது நீங்கள் 4 சொல்லுவீங்க. ஒரு அவசியம் தான், நீ செஞ்சதான தப்பு, அவன் செஞ்சது ரைட்டு, அவங்க உணர்த்துங்க, நல்லதை போதிங்க. அப்போ நல்லது நீங்கள் அவரோட குழந்தைகளை எவ்வளோ அணுக்கமாக எவ்வளோ நெருக்கமாக இருக்கணுமோ அதாவது நல்ல குழந்தைகள் இருக்கும். உங்கள் குழந்தைகள்லாம் உங்களை விட காலமான புத்திசாலிகள். ஆனால் அவருடைய வந்து கொண்டு செல்வது என்று கூறிக்கொள்வது அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.